நாம் தேவ வார்த்தைக்கு நேராக திருப்பிக் கொள்வோமாக. வாசியங்கள் பார்க்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23, 24 வாசியங்கள் பார்க்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23, 24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், இழந்து போன தேவனுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனை படைத்த பொழுது செம்மையானவனாக மனிதனை படைத்தார். ஆனால் அநேக மனிதர்கள் அவங்களுக்கு பல உபாய தந்திரங்களை ஏற்படுத்தி கொண்டு தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. தேவன் இந்த உலகத்திலே மனிதனை படைத்த பொழுது நிர்வாணியாக யாரையும் தேவன் படைக்கவில்லை. அவர்கள் எல்லாரையும் தேவன் தம்முடைய மகிமையினால் என்ன செய்திருந்தார்? நிரப்பியிருந்தார். எப்பொழுது மனிதன் நிர்வாணியாய் மாறினான்? எப்பொழுது அவன் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பொழுது அவன் நிர்வாணியாக என்ன செய்து விட்டான்? மாறிவிட்டான். மகிமை அவனை மூடியிருந்தது. நம் ஆண்டவர் நம்மளை மகிமையினால் என்ன செய்ய விரும்புகிறார்? நிரப்ப விரும்புகிறார். ஆனால் மனிதன் பாவம் செய்த பொழுது அந்த மகிமை என்ன செய்தான்? இழந்து போனான். இழந்து போனது நிமித்தமாக தான் இன்றைக்கு வரைக்கும் உலகத்திலே நாம் சந்திக்கிற பல பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதங்களில் பிரச்சனைகளை நாம் என்ன செய்கிறோம்? சந்திக்கிறோம். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை பெண் அழகாக இருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவு பண்ணி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்துவிட்டு இவர் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். அதனால பார்த்தீங்கன்னா எப்பொழுது பார்த்தாலும் பிஸ்னஸ் என்று காலையில் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு போனால் இரவு 10 மணிக்கு தான் என்ன செய்வார் என்றால் திரும்ப வருவார். ஆனால் தன் மனைவிக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்திருந்தார். தன் மனைவியோட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுவதற்கோ பேசுவதற்கோ அவருக்கு நேரம் இல்லை. சரிதானே? எப்பொழுது பார்த்தாலும் பிஸ்னஸ் மைண்ட் அப்படின்னு என்ன செஞ்சார்னா ஓடிக்கொண்டே இருந்தார். இந்த யங்ஸ்டேஜ் மனைவிக்குள்ளே இச்சைகள் அதிகரித்தது. இவள் என்ன செய்தாள் என்றால் தற்செயலாக தன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு காரியத்திற்காக வந்த வாலிபனோடு கூட கள்ள தொடர்பில் ஈடுபட்டார். கடைசியில் இந்த காரியங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் தெரிந்தது. அவன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு வருவான். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 மணிக்கு தான் திரும்ப ரிட்டர்ன் வந்து என்ன செய்வானா விடுவான். பைக்கில் கூட்டு போவான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் இரவு 8 மணி அல்லது 9 மணி ஆகிவிடும். ஏனென்றால் கணவனார் 10 மணிக்கு மேலே தான் வருவார். அதனால் டெய்லி பார்த்தீங்கன்னா இவள் என்ன செய்வாங்கன்னா இந்த கள்ளக்காதலனுக்காக நல்லா மேக்கப் பண்ணி, கணவனார் 9 மணிக்கு கிளம்பினோடனே நல்லா மேக்கப் பண்ணி சிங்காரித்து ரெடியாக இருப்பாள். கரெக்டாக அவன் 10 மணி போல் வருவான், பைக்கில் ஏறி போவான். இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. வருடங்கள் 1-2 வருடங்கள் ஓடியது. ஒரு நாள் கணவனார் என்ன செய்தார் என்றால் அவருக்கு ஏதோ ஒரு பலவீனமாகிவிட்டது. அதனால் எப்பொழுதும் 10 மணிக்கு வர வேண்டியவர் என்ன செய்தார் என்றால் சீக்கிரத்திலே சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் வந்து விட்டார். 6 மணிக்கு வந்து வீட்டு கதவை தட்டி பார்த்தால் வீட்டில் மனைவி இல்லை. மனைவி இல்லைன்னொடனே அவருக்கு மனசு ரொம்ப பக்கு என்று செய்து அடித்தது. என்ன நடந்ததுன்னு தெரியலையே, நம்ம மனைவி வந்து எவ்வளோ நல்லவள், அவள் வந்து எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டிலலாம் விசாரிக்க ஆரம்பித்தார். விசாரிக்க ஆரம்பித்த பொழுது பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, இவள் இப்பொழுது சில மாதங்கள் வருடங்கள் கணக்காக உங்கள் மனைவி பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஒரு வாலிபன் அழைத்து கொண்டு போகும்படி வருவான். அதுக்கடுத்து அவள் இரவு 9 மணிக்கு மேலே தான் என்ன செய்வார் வருவார் என்று சொல்லி அதை கேட்ட பொழுது இவனுடைய உள்ளம் கொதிக்க ஆரம்பித்தது. நம்ம மனைவியை நாம் எவ்வளவாய் நம்பி இருந்தோம், நம்ம மனைவி நமக்கு துரோகம் செய்து விட்டாலே அப்படின்னு சொல்லி அவர் உள்ளம் வேதனைப்பட ஆரம்பித்தது. அதனால் கடைக்கு போனார். கடையில் ஆசிட் என்ன செய்தார்னா வாங்கி கொண்டு வந்தார். மனைவி வந்து கதவை திறப்பதற்கு வரும் பொழுது அவர் ஒளிந்திருந்தார். என்ன செய்திருந்தார்? ஒளிந்திருந்தார். மனைவி எப்பொழுதும் போல 9 மணிக்கு இரவு பைக்கில் வந்து அந்த நபரோடு கூட என்ன செய்தான்னா பைக்கை விட்டு இறங்கினார்கள். இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா இவர் மறைவிலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்.
அவன் போகும்போதே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு இப்படியெல்லாம் பல காரியங்களை என்ன செஞ்சானா கெட்டி முடிச்சுட்டு போனான். இதை அவர் பார்த்த பொழுது கூடமட்டவருடைய உள்ளம் வேதனையினால் என்ன செஞ்சதுனால் துடித்தது. மனைவி எப்பொழுது போல காய வந்து கதவை திறக்க போன பொழுது திடீர்ந்தாப்புல கணவனார் என்ன செய்தான்னா ஆசைட்டை என்ன செய்தால் அவருடைய முகத்தில் ஊட்டினால் அவள் அழகானவள் எங் ஸ்டேஜினாங்க. ரொம்ப அழகாக இருந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா முகமெல்லாம் என்ன செய்து விட்டது, வெந்து விட்டது. அவள் கதறி என்ன செய்தாள் என்றால் கீழே விழுந்தாள். பக்கத்தில் உள்ளவங்களாம் ஓடி வந்தாங்க. நடந்த சம்பவத்தை புரிந்து கொண்டார்கள். ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்தார்கள். ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் என்ன செய்தார்கள்னா ட்ரீட்மெண்ட்லாம் என்ன செய்தார்கள்னா எடுத்தாங்க. ஆனால் 1 வீக் கழித்து பார்த்தால் அந்த முகம் இதற்கு முன்பு இருந்த முகம் எப்படி இருந்தது, இப்பொழுது அவருடைய முகம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பேப்பரில் நியூஸாகவே வந்தது. நியூஸில் பார்த்தீங்கன்னா தன் மனைவி வந்து கணவனாருக்கு துரோகம் செய்ததுனால அவள் முன்பு இப்படி இருந்தால் இப்பொழுது எப்படி இருக்கிறான்னு சொல்லி முகம் பார்த்தீங்கன்னா இப்போ கோர முகமாக ரொம்ப பரிதாபமான ஒரு முகமாக என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது. நாம் இந்த கதையிலிருந்து ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகிமை என்ன செய்து விடுகிறதால் இழந்து போக செய்கிறது. நீங்க இன்னைக்கு உலகத்துல பார்த்தீங்கன்னா எந்த குழந்தையும் பிறக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைகள் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அது சின்ன பிள்ளைகள் அது பேசுகிற அந்த மழலை மொழிகள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது போல இருக்கும். ஆனால் இப்போ உள்ள வாலிப ஸ்டேஜ் வந்தோடனே உங்களுடைய முகம் என்ன செய்யலாம், இருளடைய ஆரம்பிக்கிறது. ஏன் இருளடைய ஆரம்பிக்கிறது? அவர்கள் மகிமை என்ன செய்கிறார்கள், இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் மகிமை இழக்கிறார்கள்? பாவம் எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் இகழ்ச்சி என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் என்ன தெரியுமா? மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோலதான் தேவன் இந்த உலகத்துல ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது அவர்கள் வாழ்வில் பார்த்தீங்கன்னா தேவன் அவ்வளவு பெரிய மகிமையை கொடுத்திருந்தார். மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்திருந்தார். தேவன் அவர்களை நிர்வாணிகளாக என்ன செய்யவில்லை, படைக்கவில்லை. தேவன் அவர்களோடு கூட அந்த மகிமை இருந்த பொழுது அவர்களோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அதிகாலை குளிர்ச்சியான நேரத்தில் கர்த்தர் ஆதாமோடும் ஏவாளோடு கூட அனுதின வாழ்க்கையில பேசிக் கொண்டிருந்தார். தேவனை அவர்கள் முகமுகமாய் தரிசித்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் தம்முடைய மகிமையை மனிதனுக்கு கொடுத்திருந்தார். மகிமையை எந்த தேவ தூதனுக்கும் கர்த்தர் கொடுக்கவில்லை. எந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட பார்த்தீங்கன்னா நம்மளை போல மகிமை என்ன செய்யவில்லை, பெறவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டின் மகிமை நிலைத்திருக்கக்கூடிய மகிமை. அல்லேலூயா. ஆண்டவர் முதலாக மனிதனை படைத்த பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 இருந்து 28 வரை வாசிங்கள் பார்க்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்க. தேவதூதர்களை கூட கர்த்தர் இப்படி உண்டாக்கல. நல்லா கவனிக்கணும். அங்கே நம்ம பார்க்கும் பொழுது நமது அப்படின்னு வருது. நமது என்றால் பன்மை என்ற அர்த்தம். நம்முடைய தேவன் திருத்துவ தேவன். அல்லேலூயா. திருத்துவ தேவன் என்றால் என்ன? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஒரே தேவன் தான், ஆனா 3 ஆளத்துவம். ஒரே தேவன் தான். எப்படிப்பட்ட ஆளத்துவங்க? 3 ஆளத்துவம். இப்ப மனிதன் என்றால் 3 ஆளத்துவம் நமக்குள்ள இருக்குது. ஆவி, ஆத்மா, சரீரம். ஒரே மனிதன் தான், சரிதானா? ஆனா 3க்கும் ஃபங்க்ஷன் வேற. 3க்கும் ஃபங்க்ஷன் என்னது? வேற. இப்ப சரீரத்தினுடைய ஃபங்க்ஷன் வேற, ஆத்மாவுடைய ஃபங்க்ஷன் வேற, ஆவியினுடைய ஃபங்க்ஷன் வேற. ஆவின்னு தான் சொல்லணும், ஆத்மான்னு தான் சொல்லணும், சரீரம் தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. இது போலதான் பிதாவாகிய தேவன் பிதா தான், இயேசு கிறிஸ்து தான், ஆவியானவர். இவர் அவர்னு சொல்ல முடியாது, அவரை இவர்னு நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. ஆனா 3 பேரும் ஒன்றாக செயல்படுகிறார்கள். அல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொண்டால் நாம் சத்தியத்தை விலகிக் கொள்ளலாம். இப்ப இங்க கர்த்தர் பேசுறார் பாருங்க. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவுள் என்றார். பாருங்க, தேவன் இந்த உலகத்துல மானும் பெண்ணுமாக மனிதனை உண்டாக்கின பொழுது அவனை குறித்து ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருந்தார். இந்த பூமியை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும்
வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக்குறது என்றால் வெளிச்சம் என்ன செஞ்சிருச்சு? உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறது. முதல் வசனத்துக்கு இரண்டாவது வசனத்துக்கு இடையில பல கோடி ஆண்டுகள் கேப் இருக்குது. இந்த முதல்ல தேவன் இந்த பூமியை என்ன செய்தாருன்னா படைத்திருந்து, ஏதேன் தோட்டத்துல முதல்ல யார் இருந்ததுன்னு கேட்டா சாத்தான் தான் இருந்தான். சாத்தான் தான் ஏதேன் தோட்டத்துல பாவம் செஞ்சு விழுந்து போனான். விழுந்து போன தோட்டத்தை தான் தேவன் மனிதனுக்கு என்ன செய்தான்னு கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க இதை வாசிக்கணும் அப்படின்னா எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். அவன் ஏதேன் தோட்டத்தில் என்ன செஞ்சவன் இருந்தான்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்குது. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப அந்த சாத்தான் செய்த அந்த பாவத்தின் நிமித்தமாய் பூமியானது ஒழுங்கின்மை, வெறுமை, இருளானது. ஆனால் பலபடிக்கும் தேவன் அதை சரி பண்ணி இப்ப மனிதன் கையில தேவன் இந்த பூமியை கொடுக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் சரிபடுத்தி சீர்படுத்தி தான் கையில கொடுத்தார். அல்லேலூயா. மனிதனாவது எனக்கு கீழ்ப்படிவான் என்று சொல்லி தேவன் விரும்பினார். ஆனால் ஒரு பெரிய அதிசயம் என்னவென்றால், தேவன் மனிதனை படைக்கிற பொழுது தமது சாயலாக தமது ரூபத்தின்படி, நமது சாயல் நமது ரூபம் அப்படின்னா இந்த மனிதன் அப்படின்னு நினைக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? அவருடைய சுபாவத்தை குறிக்குது. எதை குறிக்குது? அவருடைய சுபாவத்தை குறிக்குது. நம்மளை போல 2 காலு கண்ணு கையெல்லாம் அவருக்கு இருக்கும் போல தெரியுது அப்படின்னு நினைக்க கூடாது. தேவன் ஒளியா இருக்கிறார், அவர் ஆவியா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நாம் புரிந்து கொள்வதற்காக அவர் மனிதனாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. இயேசு மனிதனாய் பிறந்தது உண்மை, மனிதனுக்காக வாழ்ந்தது உண்மை, மனிதனுக்காக மரித்து உயிர் தெழுந்தது உண்மை. ஆனால் தேவன் இப்படித்தான் இருப்பார் என்று சொல்லி நாம் யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நாம் புரிந்து கொள்வதற்காக சில வேளைகளில் தேவன் மனித சாயலில் தம்மை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதனால இதை புரிந்து கொள்ளணும். முதல்ல தேவ சாயல் மனிதனுக்குள்ள இருந்துச்சு. ஆனா மனிதன் பாவம் செய்த பொழுது தேவ சாயல் இழந்து விட்டான். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனிதனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாகனா ஆவிதான் ஆணும் பெண்ணுமாக என்ன செஞ்சாலும் சிருஷ்டித்தார். இப்ப சரிதன் ஜாயிண்ட் ஆகல. எது ஜாயிண்ட் ஆகல? சரிதன் ஜாயிண்ட் ஆகல. சரி வாசிங்க அடுத்து. அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே, பாருங்க இப்ப தேவ சாயலா இருந்தது எந்த சாயலுக்கு மாறிடுச்சு? மனுஷ சாயலுக்கு என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. எப்ப மாறுது? மனிதன் பாவம் செய்த பொழுது. சரிதானா? மனிதன் தேவ சாயல் அப்படின்னா தேவ சாயல்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா தேவனுடைய மகிமை இருந்தது. அல்லேலூயா. தேவ சாயல்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா தேவனுடைய சுபாவம் இருந்தது. தேவனுடைய சுபாவம் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு மனித சாயல பாருங்க, ஒரே தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளைய தான் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாயும் பூனையுமா தான் என்ன செய்யறாங்கன்னு இருக்கிறாங்க. இது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுறதுலாம் ஒன்றும் இல்லை. மனிதன்னா அப்படித்தான் இருப்பான். அல்லேலூயா. யார் இதை சரி பண்ண முடியும் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று மனம் தினமும் மர்வமாகணும். மனம் மர்வமானா மட்டும்தான் நம்ம தேவ சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைய முடியும். அல்லேலூயா. அவங்க தான் தேவன் வெளிப்படுத்தின விதமாக அன்பை என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும். ஆனா கொரிந்து சபையை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதும் போது, நீங்க இன்னும் குழந்தைகளா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, நீங்க இன்னும் மாம்சத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறதுனாலதான் ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்படாதவனுக்கு வித்தியாசம் இல்லாத போல மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அதே சுபாவத்தோடு என்ன செய்கிறார்கள்? காணப்படுகிறார்கள். ஆனா மாம்ச சுபாவத்தில் வந்தால் நீ கிறிஸ்தவன் தான். ஆனா நீ மாம்சத்தின்படி வாழும்படி கர்த்தர் அழைக்கவில்லை, நீ ஆவியின்படி வாழும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால உலக மக்களை போல சண்டை போட்டு, உலக மக்களை போல குறை சொல்லிட்டு, உலக மக்களை போல தூட்டிக்கிட்டு, உலக மக்களை போல பாவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளை அழைக்கவில்லை. நமக்குள்ளே தேவ சாயல் திரும்ப வர வேண்டும் என்றுதான் தேவன் உங்களை என்னை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. மனிதன் இழந்து போன தேவ சாயலை, தேவனுடைய ரூபத்தை, தேவனுடைய மகிமையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுவதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் மனிதன் என்ன செய்தான் என்றால் தேவனுடைய மகிமை எவ்வளவு பெரிதென்பதை அவன் உணராமல் அவன் பாவம் செய்த போது அதை என்ன செய்தான்? இழந்து போய் இப்ப ஆதாம் பாருங்க, தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று என்ன செய்தானா?
பெயரிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப நீங்க நல்லா கவனிங்க. ஆதாம் ஏவாளை தேவன் என்ன செய்தார்? ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். 1ஆம் அதிகாரம் 27, 28 வாசிங்க பார்க்கலாம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, இந்த பூமி என்பது தனியாக கர்த்தர் பிரிக்கிறாரு, சமுத்திரம் என்பதை தனியாக பிரிக்கிறார், ஆகாயம் என்பதை தனியாக பிரிக்கிறார். அல்லேலூயா. நம்ம பூமி அப்படின்னாவே நம்ம என்ன நினைக்கிறோம்? பூமியில ஒரு பகுதி தான் சமுத்திரம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பைபிள் படி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் பூமியை தனியா பிரிக்கிறாரு, சமுத்திரத்தை என்ன பிரிக்கிறாரு? தனியா பிரிக்கிறாரு. அல்லேலூயா. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. பூமிங்கிறது மனுஷன் குடியிருக்கக்கூடிய நிலப்பரப்பு. சமுத்திரம் என்பது தனியாவே கர்த்தர் எப்போ பார்த்தாலும் ஹோல் பைபிளை நீங்க படிச்சாலும் பார்த்தீங்கன்னா அதை தனியாவே கர்த்தர் என்ன செய்வாங்க? பிரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். சரி, இப்படி தேவன் படைத்து விட்டு 2ஆம் அதிகாரத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் 7ஆம் வசனத்துல வாசிங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமா வானான். ஏற்கனவே பாருங்க, அங்க ஆவி உருவாக்கப்பட்டாயிற்று. இங்கே இப்ப என்ன உருவாக்கப்படுது? சரீரத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். சரீரத்தை உருவாக்கி இப்ப கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, பூன் ஊதும் பொழுது மனிதனுக்குள்ள ஏற்கனவே ஆவி இருக்குது, இப்ப சரீரம் இருக்குது. ஊதும் பொழுது இன்னொன்னு கிரியேஷன் ஆகுது. அது என்னன்னா ஆத்துமா. அல்லேலூயா. அது என்ன உண்டாகுதுங்க அப்படின்னு கர்த்தர் உருவாக்கிட்டு 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கு ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் என்ன செய்தாராம்? வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகல வித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து என்ன செய்தாராம்? முளைக்க பண்ணினார். யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் இந்த உலகத்துல உண்டாக்குன கனிகளை நீங்க பார்த்தீங்கன்னா பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான விருட்சங்களை தான், பழங்களை தான் கர்த்தர் உண்டாக்கினார். தேவன் உண்டாக்கின எல்லா பழங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா அதுல விதைகள் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆனால் மனிதன் உண்டாக்குகிற பழங்கள் எல்லாம் என்ன இருக்காது? சொல்லுங்க, என்ன இருக்காது? உண்மையை சொல்ல போனா விதைகள் உள்ளதை சாப்பிட்டோம்னா உடலுக்கு ஆரோக்கியம், விதை இல்லாத சாப்பிட்டோம்னா உடம்புக்கு கெடுதி. தெரியுதானா? இந்த உலகத்துல தேவன் படைத்தது எல்லாமே எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, நீங்க 1ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா விதை உள்ளதாக அது காணப்படும். எதற்காக என்றால் மனிதன் ஆரோக்கியமா இருக்க வேண்டும். அந்த விதைகள் மூலமாக அதனுடைய அந்த பழங்கள், அந்த செடிகள், அந்த மரங்கள் அது பெருக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். விதை உள்ளதை நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்றால் உங்களுக்கு ஆரோக்கியம். விதை இல்லாதெல்லாம் நீங்க எதை சாப்பிடுறீங்களோ அது உங்களுக்கு எப்படிப்பட்டது தெரியுமா? கெடுதி உள்ளது. அதனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இங்க பாருங்க, ஆண்டவர் படைக்கும் பொழுது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகல வித விருட்சங்கள் என்று சொல்லப்படுது. ஆனால் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு எப்படி இருந்துச்சா? நம்ம ஆண்டவர் எப்பயுமே பாருங்க பார்வைக்கு அழகும் தான் சொல்லப்பட்டிருக்கு. சரிதானா? அழகு இருக்கிறது நல்லது. ஆனா அழகை சாத்தான் எப்படி மாத்துறான் அப்படின்னா இன்பமும் அப்படின்னா இச்சை அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி மாறுதுங்க? இச்சை எப்படி மாறுது? ஸ்டார்ட் ஆகுது. சாத்தான் பாருங்க, ஆண்டவர் தோட்டத்தின் நடுவில் 2 மரத்து கனியை வச்சிருக்கிறார். ஒன்று ஜீவ விருட்ச கனி. இதை சுசித்தால் நித்தியமா மனிதன் சாகாமல் தேவனோடு கூட என்ன செய்யலாம்? சந்தோஷமா வாழலாம். ஆனா அது பக்கத்துல தான் இன்னொரு கனி இருக்குது. அது என்னன்னா
நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சம். இப்ப சாத்தான் வருகிறான். எதை தேவன் விளக்கினாரோ அந்த மரத்து கனியை அவன் எப்படி காட்டுறான்னா ரொம்ப அழகா என்ன செய்யறான் காட்டுறான். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, உலக மக்களை பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் அழிவுக்குரியதோ அதை நிறைய பேருக்கு எப்படி இருக்கு தெரியுமா, அப்படியே இன்பமா தெரியுது. எப்படி தெரியுது? சாராயம் குடிக்கிறவனுக்கு எது இன்பமா தெரியுது? சாராயம் இன்பமா தெரியுது. விபச்சாரம் பண்றவங்களுக்கு எது இன்பமா இருக்குது? விபச்சாரம் இன்பமா தெரியுது. செல்போன் யூஸ் பண்றவனுக்கு எது இன்பமா இருக்குது? செல்போன் எப்படி இருக்குது? இன்னைக்கு நிறைய பேருக்கு கண்களுக்கு இன்பம். செல்போனை எடுத்தாதான் நிறைய பேருக்கு சிரிப்பே என்ன செய்யுது? வருதா வரலையா? உங்க வீட்டுல பிள்ளைகள் சிரிக்கிறாங்கன்னா எதை பார்த்துதான் சிரிக்கிறாங்க? சொல்லுங்க. நம்மளை பார்க்கும்போது எவனாலும் சிரிக்கிறானா? சொல்லுங்க. அப்பா அம்மா பார்க்கறதுனால பிள்ளைகள் இப்பொழுது சிரிக்கிறார்கள் அப்படின்னு எங்கேயாவது கேள்விப்பட முடியுதா? குழந்தையா இருக்கும் போது வேணா சிரிக்கும். எப்ப சிரிக்கும்? குழந்தையா இருக்கும். அந்த குழந்தையுமே நீங்க செல்போனு 2 வயசு 3 வயசுல கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உங்களை பார்த்து என்ன செய்யாது? செல்போனை வாங்கி வச்சு பாருங்க, உங்க பிள்ளை சிரிக்குதா சிரிக்கலையான்னு அப்போ தெரியும். சரிதானே? அப்படித்தானே? செல்போனை கொடுக்கும் போதுதான் பிள்ளை சிரிக்கிறே அப்படிங்கிறது. சாப்பாடு ஊட்டினீங்கனாலும் அந்த செல்போனை வச்சுதான் என்ன செய்ய வேண்டி இருக்குது? ஊட்ட வேண்டியிருக்கு. ஏன்னா எதுதான் உங்களுக்கு இன்பமா இருக்குது? செல்போன் தான் என்னது தெரியுது? கலர் கலரா வருது. அதுல என்ன வருது? கலர் கலரா வருது. கலர் கலரா சாத்தா ரீல் விடுறான். ரீல் விட்டுறது தான் மக்களுக்கு எப்படி தெரியுது? நல்லதா தெரியுது. ஆனா நம்ம ஆண்டவர் விளக்குனதை நம்ம என்னைக்கு சாப்பிட்றோமோ அது நமக்கு உடம்புக்கு என்னைக்குமே கெடுதி. சரிதானா? ஃபாஸ்ட் ஃபுட் நம்ம ஆட்களுக்கு வீட்டில் இருக்கிற சாப்பாடுல இப்போ யாருக்குமே என்ன செய்ய மாட்டேங்குது? பிடிக்குதா? பிடிக்க மாட்டேங்குது. எதுதான் பிடிக்குது? KFC அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு பிடிக்குது. என்ன பிடிக்குது? KFC. இன்னும் சிலருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். KFCனா என்னதான் தெரியுதா? நம்ம ராஜபாளையத்துக்குள்ள இப்போதான் என்ட்ராயிருக்குது. சரிதானா? ஆமாம், உலக நாடுகள் முழுவதும் இருக்குது. KFC அப்படின்னா நிறைய பேர் கரண்ட் கீழே விழுந்து செத்து போயிடுவாங்க. அப்படி தெரியுது, அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. சரிதானா? நாட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாத்தான் காட்டுற அழகை தான் என்ன செய்யறாங்க? பெருசாக நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு உடம்புக்கு என்னதுங்க? கெடுதி. தேவன் எதெல்லாம் விளக்கினாரோ அதை நம்முடைய நன்மைக்காகத்தான் விளக்கினார் என்பதை நாம் விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. பெற்றோர்கள் ஒரு காரியத்தை சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் கேட்டு கீழ்ப்படிந்தா அதுகளுக்கு ஆசீர்வாதம். ஆனா இன்னைக்கு யாருமே என்ன செய்யறது மாதிரி இல்லை, கேட்கிற மாதிரி தெரியல. அதான் பெரிய கொடுமை. அப்படிப்பட்ட காலம் தான் இந்த ஆதாம் ஏவாளுக்கு தேவன் சுயாதீனம் கொடுத்திருந்தார். ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீங்க இந்த மரத்து கனி என்ன செய்யாதீங்க, புசிக்காதீங்க. இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீ தேவ மகிமை இழந்து போவேன்னு அர்த்தம். என்னத்தை இழந்து போவ? இப்ப நீ எதனால் நிரப்பப்பட்டிருக்கிறாய்? தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறார். தேவ மகிமை அவர்களை தேவனோடு கூட உறவாட செய்தது. தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி செஞ்சது. தேவன் அவர்கள் வாழ்வில் ஒரு நன்மை குறைபடாம அவங்களை ஆசீர்வதித்தார். அவங்க வாழ்க்கையில பய உணர்வு இல்லை. அவங்க வாழ்க்கையில எதிர்மறையான எண்ணங்கள் இல்லை. அவர்கள் வாழ்க்கையில ஏதேன் என்றால் மகிழ்ச்சின்னு அர்த்தம். மகிழ்ச்சிக்கு மட்டும்தான் மனிதன் வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். ஆனால் என்றைக்கு மனிதன் தேவன் விளக்கின அந்த மரத்து கனியை புசித்தானோ அன்றைக்கு அவன் தேவ மகிமை இழந்து மகிழ்ச்சி மட்டும்தான் நீங்க மனித வாழ்க்கையில் இல்லை, மற்ற எல்லாமே என்ன செய்து இருக்குது. உண்மையான மகிழ்ச்சி யாருக்காவது இருக்குதா? சொல்லுங்க. உண்மையான மகிழ்ச்சி. என்னுடைய நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை சொல்லும்படியா மெரினா கடல் பீச்சுக்கு போன பொழுது நடிகை தேவயானி, என்ன பேரு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, தேவயானி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரிதானே? அவங்க பேர் என்ன பேரு? தேவயானி. தேவயானி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்கள பார்த்து ஒரு நாள் சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க. அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஹீரோயினி. அதனால் அவ்வளோ பேரு புகழ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ தான் காணாமல் போயிட்டாங்க. சரிதானே? ஆனால் அவங்களுக்கு சுவிசேஷம் சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்களா, என் உள்ளம் எப்படி இருக்குது தெரியுமா? வெளியே தான் நான் சிரித்து நடிக்கிறேன், எல்லாமே இருக்கிறேன். என் உள்ளத்தில் ஒரு வெறுமையாக இருக்குது, சந்தோஷம் இல்லை. உண்மைதான். பணம் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை என்ன செய்ய முடியாது, தர முடியாது. பணமோ படிப்போ எதுவும் மனித வாழ்க்கையில சமாதானத்தை என்ன செய்ய முடியாது, தர முடியாது. நீங்களே யோசித்து பாருங்களா, இந்த கொரோனா வந்த பொழுது எத்தனையோ பணக்காரர்கள் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து செலவு பண்றதுக்கு ரெடியா இருந்தான். ஆனா உயிரை காப்பாற்ற முடிஞ்சா? கோயம்புத்தூர்ல
ஒரு பெரிய பணக்காரர். கொரோனா வந்து விட்டது. அவர் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து சொன்னார், சார் நான் கோடி ரூபா கூட உங்களுக்கு என்ன செய்கிறேன், என் உயிரை மட்டும் என்ன செய்யுங்க, காப்பாற்றுங்கன்னு. பாருங்க, அந்த கோடி பணம் அவர் உயிரை காப்பாத்துச்சா? செத்து போனார். ஆனா நம்மளை காப்பாத்துறது என்ன தெரியுமா? தெய்வ மகிமை. அல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது பக்கத்துல சங்கீதம் 91 சங்கீதத்துல வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 91 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும், இருளில் நடமாடும் சங்காரத்துக்கு பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது பக்கத்தில் எத்தனை பேரு? நம்ம தமிழ் பேர்ல 10,000 நினைச்சிருக்கூட 10,000 சரிதானா? 10,000 பேரு விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது, அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ என்ன செய்வ, காண்ப. யோசித்து பாருங்களேன். உண்மையிலே சொல்ல போனா இவ்வளவு கொரோனால எத்தனை பேர் எனக்கு தெரியும் தெரியல. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு ஃபேமிலி எனக்கு தெரியும். அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கிட்டு வந்தா சரிதானா, வெளியே வச்சு காய்கறியும் குளிப்பாட்டி, அந்த நபரையும் குளிப்பாட்டி, அந்த பணத்தையும் குளிப்பாட்டி, எத்தனைய காய்கறியை குளிப்பாட்டுறாங்க, நபரை குளிப்பாட்டுறாங்க, பணத்தை என்ன செய்வாங்க தெரியுமா, குளிப்பாட்டி கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா தட்டி எடுத்து விற்கிறதுல பார்த்தீங்கன்னா அலர்ஜி, சாப்பிட்றதுக்கு அலர்ஜி, தூங்குறதுக்கு அலர்ஜி. கோயம்புத்தூர்ல ஒரு சகோதரி எங்கிட்டே ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணாங்க. அவங்க ஒரு இந்து தான், ஆனால் ஒரு கிறிஸ்டின் பாஸ்டர் மூலமாக என்னை கான்டாக்ட் பண்ணாங்க. நான் உண்மையிலே வேதனைப்பட்டேன். அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா சோப்பு போட்டு நம்ம நாட்டில் கொரோனா வந்தால் எதை போட்டுத்தானே என்ன போடுது, கேன்வாஸ் பண்ணுன்னு சொல்லி அவங்க சோப்பை போட்டு கடைசியில் கையே பார்த்தீங்கன்னா தேஞ்சு போச்சுங்க, புண்ணே வந்துருச்சு. அவ்வளவு அலர்ஜி. வீட்டுக்குள்ள ஒருத்தங்களை பார்க்கறதுக்கு அலர்ஜி. நான் யோசித்து பார்த்தேன், நமக்கு ஏதாவது அலர்ஜி வந்துச்சு? ஒரு அலர்ஜி இல்லை. அப்போதான் ரொம்ப நல்லா இருந்தோம். அப்போதான் எப்படி இருந்தோம்? நம்ம நாடு சூப்பராக போயிட்டு, நிறைய பேருக்கு ஜோம் பண்ணிட்டு, நிறைய பேருக்கு கொரோனா போய் கர்த்தர் சுகமாக்கினார். அல்லேலூயா. இதுதான் என்ன அர்த்தம் தெரியுமா? சங்கீதம் 91 வாசிங்க பார்க்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் நடைக்கணும், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும், இதெல்லாம் என்ன நோய் நினைக்கிறீங்க? பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். அல்லேலூயா. தப்பிச்சாலே இல்லையாங்க? நான் உண்மையிலே சொல்றேங்க, ஆண்டவருடைய கிருபை அப்பதான் நல்லா போயிட்டு வந்தோம். அல்லேலூயா. அப்பதான் எப்படி போயிட்டு வந்தோம்? ஆமா, நாங்க பேருக்கு முகக்கவசம் ஒண்ணு போட்டோம். நீங்க சொல்ல தாங்க முடியல அப்படின்னு சரிதானே? அதுவும் பார்த்தீங்கன்னா இங்க மூக்கில தான் இருக்கும், மேலெல்லாம் இருக்காது. நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு என்ன செய்வோம், காமிச்சு கொடுப்போம். என்ன செய்வோம்? வேற வழி இல்லை. ஏன்னா நம்மளை பார்த்து அவன் அலர்ஜி ஆயிடுறான். பார்த்தீங்களா? நமக்கு எவனை பார்த்தே அலர்ஜி இல்லை, ஆனா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. என்ன வந்துருது? இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? நமக்குள்ள மகிமை இருந்தா எந்த நோயை கண்டு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆனா மகிமையை இழந்ததுனாலதான் மனிதன் என்ன செஞ்சான் தெரியுமா? வியாதியை பெற்றுக்கொண்டான். என்னத்தை பெற்றுக்கொண்டாங்க? மகிமையை இழந்ததுனால மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? முதலாவதாக மனிதனை பாவம் செய்த பொழுது அவன் இழந்தது என்னன்னா, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை இழந்தான். எதை இழந்தாங்க? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ள என்ன செய்தார்களாம்?
ஒளிந்து கொண்டார். யோசித்து பாருங்க, தேவன் மனிதனை நிர்வாணியை படைக்கல. நல்லா கவனிக்கணும், தேவன் மனிதனை என்ன செய்யலைங்க? நிர்வாணியை படைக்கல. நிர்வாணி ஆக்குனது யார் தெரியுமா? அவங்க செஞ்ச பாவம். அவங்க செய்த பாவத்தினால் அவர்கள் எப்படி மாற்றப்பட்டார்கள்? நிர்வாணிகளால் மாற்றப்பட்டார்கள். ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து என்ன செய்தேன்? அப்ப அடுத்த ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். பாருங்க, மனிதனை நிர்வாணியால் மாற்றினது என்னது தெரியுமா? பாவம். பாவம் எந்த மனிதனுக்கு இகழ்ச்சி. நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளை, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஏன் தெரியுமா உங்களுக்கு? பாவம். நடிகை சில்க் ராணின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில்க் சுமிதா, சில்க் சுமிதா, சரிதானா? அது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நடிகை. ஆனா அவளுக்கு எத்தனையோ ரூம் எல்லாம் இருந்துச்சு, சரிதானா? ஆனா அவ்வளவு காலம் இருந்து வாழ்க்கையில என்ன இல்லை தெரியுமா? சமாதானம். கடைசியில் தூக்கு போட்டு என்ன செஞ்சா? செத்து போனாங்க. மதுரையில் நான் ஒரு தம்பியை குறித்து கேள்விப்பட்டேன். 13-14 வயசு தான். அந்த தம்பி தூக்கு போட்டு செத்து போனான். அந்த தம்பியை எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாவுக்கு தெரியும். அவங்க சொன்னாங்க, நல்ல ஒரு தம்பி, நல்லா தான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தான், படிப்பை பாதையில் ஸ்டாப் பண்ணிட்டு வேலைக்கு போயிருந்தான், நல்லா தான் இருந்துருந்தான். திடீர்னு அப்புறம் என்னென்னு செய்யலாம், தூக்கு போட்டான். என்னன்னு போய் பார்த்தா பக்கத்தில் ஒரு பேப்பரில் எழுதி இருக்குது. அவன் எழுதியிருக்கான், நான் செய்யாத பாவமே இல்லை. பாருங்க, பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மரணத்தை என்ன செய்யுது? கொண்டு வருது. ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்கள் பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தார் தெரியுமா? ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்துல சாத்தான் பாவம் செய்த பொழுது கர்த்தர் அவர்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஆனா தேவதூதர்கள் பாவம் செஞ்ச போது கர்த்தர் அவர்களுக்கு மன்னிப்பை தரல. அவங்க பெருமை அடைந்து விழுந்து விட்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவன் சொல்றான், நான் வானத்துக்கு ஏறுவேன். வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 13ஆம் வசனம் வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்கள் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பானுவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாலமான பாதாளத்தில் என்ன செய்தார்? சாத்தான் பாவம் செய்த பொழுது கர்த்தர் அவனை பாதாளத்துக்கு என்ன செய்தார் தெரியுமா? தள்ளினார். யூதா எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். இதோ ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை என்னது விட்டுவிட்ட தூதர்களை மகா நாளின் நியாய தீர்ப்புக்காக நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்த காலத்திலே என்ன செய்தாராம்? இந்த நரகத்துல பாத்தீங்கன்னா 4 பகுதி இருக்கு. அந்த நரகத்துல எத்தனை பகுதி இருக்குங்க? 4 பகுதி இருக்கு. கீழ்பாதாளம், மேல் பாதாளம், இன்னொரு பகுதிக்கு சில பேரெல்லாம் சொல்றாங்க. மொத்தம் 4 பகுதி இருக்குது. இந்த கீழ்பாதாளம் மேல் பாதாளத்துல முதல்ல மேல் பாதாளத்துல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் செத்தவங்க எல்லாம் போய் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பொழுது அவர்களை தம்மோடு கூட எடுத்து எங்க கொண்டு போயிட்டார்னா பாரடைஸ் கொண்டு போயிட்டார். பாரடைஸ் என்றால் பரதீசு என்ற அர்த்தம். இப்ப பரதீசு பரலோகம் கிடையாது. பரலோகத்துக்கு இன்னும் யாரும் போகல. நியாய தீர்ப்பு முடிஞ்ச பிறகுதான் பரலோகத்துக்கு எல்லாரும் போவாங்க. இப்ப அங்க போயிட்டாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் போயிட்டாங்க. இப்ப புதிய ஏற்பாட்டுல யார் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு முழுக்க நாசம் எடுத்து பரிசுத்தால் நிரப்பப்பட்டு ஒழுங்கா பரிசுத்தமாகி யாரெல்லாம் சாகுறாங்களோ அவங்க எல்லாம் எங்க போவாங்கன்னா இப்ப பரதீசுக்கு போயிடுவாங்க. எங்க போயிடுவாங்க? பரதீசுல போய் என்ன செய்வாங்க? இளைப்பாருவாங்க. இப்ப இந்த சாத்தானை கர்த்தர் வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா. அந்த 3ஆவது பகுதி அந்தகாரம் நிறைந்த ஒரு பகுதியா இருக்கும். 4ஆவது நரகம்னு ஒரு ஏரியா இருக்குது. என்ன பகுதி இருக்குங்க? நரகம். நித்திய நரகத்துக்காக கர்த்தர் என்ன செஞ்சிருக்காங்க? இந்த தேவதூதர்ல 3 வித பகுதி தேவதூதர் இருந்தாங்க. ஒரு பங்கு தான் பாத்தீங்கன்னா இப்ப விடுதலையோடு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தேவனுடைய அனுமதியின் பேர்ல உலாவிக்கிட்டு இருக்கு. ஒரு பங்கு நியாய தீர்ப்புக்காக கர்த்தர் என்ன செஞ்சாங்க? கட்டி வச்சுட்டார்.
ஆனா அந்த தேவதூதர்கள் யாருக்கும் தேவன் திரும்ப வந்து மன்னிக்கவே இல்லை. யாருக்கு தேவன் மன்னிப்பு கொடுத்தார்னா மனிதனுக்கு தேவன் மன்னிப்பார். அல்லேலூயா. நீங்களும் நானும் பெரிய பாக்கியவான்கள். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சதுக்கு கர்த்தர் மன்னிக்காம விட்டுருந்தாருன்னா நம்ம எல்லாரும் எங்க போக வேண்டியிருக்கும் தெரியுமா? நித்திய நரகத்துக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கும்? போக வேண்டியிருக்கும். ஆனா தேவன் தேவதூதர்கள் கை கொடுக்காம நமக்காக என்ன செஞ்சார் தெரியுமா? தமது குமாரனாக இயேசுவை அனுப்பி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா. நாம் இழந்து போன மகிமையை நாம் என்ன செய்ய வேண்டும்? திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது யாருடைய நோக்கமா இருக்கிறது? இயேசுவோட நோக்கமா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வாசிங்கள் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இழந்து போன மகிமையை உங்களுக்கு எனக்கு என்ன தர விரும்புகிறார்? இழந்து போன என்னத்தை தர விரும்புகிறார்? தேவ மகிமையை நீங்க பெற்றுக்கொள்ள. நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே. ஆண்டவர் முதலாவது நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவுகிறது. நாம் முழுக்கு நாள் சரடுக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பலவீனங்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் நம்மளை என்ன செய்யறான்னா புது சிருஷ்டி. எப்படி ஆதாம் ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்தாரோ அதனாலதான் சபைக்குள்ள ஒரு மனிதன் வரும்போது ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்பட்டு முழுக்க நாள் சனுக்கும் போது நீங்கள் புது சிருஷ்டியாக, எப்படி ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டித்தாரோ அது போல நீங்கள் சிருஷ்டிக்கப்படுகிறீர்கள். நீங்க சிருஷ்டிக்கப்பட்டால் மட்டும் போதாது, நீங்க இழந்து போன மகிமை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இழந்து போன மகிமையை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் தேவன் இந்த உலகத்தில் என்ன செய்தார்னா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நமக்கு தருகிறார். எதை தருகிறார்? பரிசுத்த ஆவியை. அபிஷேகத்தில் பல அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தில் இறுதியான ஒரு அபிஷேகம் தெரியுமா? அதுதான் மகிமையின் அபிஷேகம். அல்லேலூயா. நம்ம எதுக்கு அந்நிய பாஷை பேசணும்னு நினைக்கிறீங்க? தேவ சாயலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மகிமையின் மேல் மகிமை அடைந்து கண்ணாடியில் காண்கிறது போல கர்த்தருடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வரும்போது, கூட்டத்துக்கு வரும் பொழுது உங்களை என்னையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். எந்த ஒரு மனிதன் பரிசுத்தருடைய நிறைவுக்கு தன்னை முழுமையாக விட்டுக் கொடுக்கிறானோ அவன் மகிமையின் மேல் மகிமை அடைந்து தேவ சாயலை தரித்துக் கொண்டு வருகை போது எக்காலம் துடிக்கும் பொழுது இமை பொழுது நாம் மருவமாக முடியும். அல்லேலூயா. நீங்களும் நான் இந்த மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. வேதத்துல பாத்தீங்கன்னா மகிமையின் மேல் மகிமை என்ற வார்த்தை 2 கொரிந்தியர் இப்ப நம்ம 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசித்தோம். இன்னொரு பகுதி சங்கீதம் 84:7 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படும். நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்டிருந்தா போதாது, அபிஷேகம் நீங்க முழுக்க நாள் செலுத்தா போதாது, நீங்க அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் பெற்றால் போதாது, அந்த அபிஷேகத்துல நீங்க என்ன செய்யணும்? பலத்தின் மேல் என்ன அடையணும்? பலனுடைய. அதுக்கு தான் கூட்டத்துக்கு வரும் பொழுது ஆவியில நிரப்பி என்ன செய்யறோம்? ஜெபிக்க சொல்றோம். அந்நிய பாஷையில பேசுறோம். அந்நிய பாஷை பேசும்போது பக்தி விருத்தி உண்டாகும். அந்நிய பாஷை பேசும்போது நீங்க தேவனுடைய ரகசியம் பேசுகிறீர்கள். அந்நிய பாஷை பேசும்போது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுரூபம் என்ன செய்யணும்? உண்டாகும். அதனால தனிப்பட்ட வாழ்க்கையில வீட்டுல இருக்கும் போது அந்நிய பாஷையில ஜெபிக்க பழகணும். சபைக்கு வரும் பொழுது அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கணும். ஆவியில நிறைவுல நாம் வளர வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் நீங்க பலத்தின் மேல் என்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? உண்மையை சொல்றேன். நீங்க ரட்சிக்கப்பட்டு ஒழுங்கா முழுக்க நாள் செலுத்து ஒழுங்கா பரிசுத்த நிறைவை பெற்று நீங்க அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம் பெற்றீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளுக்கும் நீங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு தொடர்ந்து வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்க வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா மறுரூபமாய் இருப்பீங்க. பாவத்தை நிறைய காரியங்களை நீங்க ஜெயித்து இருப்பீர்கள். அல்லேலூயா. இப்படி ஜெயித்தவங்க தான் வருகிற என்ன செய்ய முடியும்? போக மற்றவங்க எங்க போக முடியாது. வருகையில போகணுமா? நீங்க மகிமை மேல் மகிமை அடையணும். அல்லேலூயா. மறுரூபமாகணும்.
இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தம்முடைய சீசர்களை கூப்பிட்டுட்டு மலையின் மேல் ஏறி அவர் ஜெபம் பண்ணுகையில், வாசிங்க பார்க்கலாம், மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போனாரு. அவர்களுக்கு முன்பாக என்ன ஆனாருங்க? இங்க மத்தேயுல போட்டிருக்கு வெறும் மர்வமானார். ஆனா நீங்க லூக்கால வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் ஜெபம் பண்ணுகையில் என்ன செஞ்சாராம்? மர்வமானார். எதற்காக நாம் ஜெபிக்க சொல்கிறோம்? நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க ஆவியில நீங்க பெற்ற அந்த கிருபை, ஆவியில பெற்ற அந்த அபிஷேகம் உங்களை மர்வமாக்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளை, அதனால ஒவ்வொரு நாளும் மகிமையை வாஞ்சிக்கணும். நீங்க இழந்து போன மகிமையை நீங்க பெற்றுக்கொண்டாதான் தேவ சத்தத்தை தெளிவா என்ன செய்ய முடியும்? கேட்க, தேவனோடு கூட நீங்க ஐக்கியப்படணும். அப்படின்னா பரிசுத்தருடைய நிறைவு நமக்கு ரொம்ப 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 அவசியம். வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா மூன்றாவது ஒரு பலன் இருக்கு. முதலாவது மகிமையின் மேல் மகிமை, இரண்டாவது பலத்தின் மேல் பலன், மூன்றாவது பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாராம்? அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலும் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர். நீங்க ரட்சிக்கப்பட்டு நீங்க தேவனால் பிறந்திருந்தா மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? இந்த பூமியில நமக்கு முன்னாடி எத்தனை பேர் வாழ்ந்தாங்க, அவங்க ரட்சிக்கப்படல, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறல, மறுபடி பிறக்கல, மறுபடி பிறக்காத எந்த மனிதனும் பரலோகத்துக்குள்ள போகவே. என்ன இது? பாவ சரிதம். இது என்ன சரிதங்க? இந்த சரிதம் இயேசுவின் ரத்தத்தால் என்ன செய்யப்படணும்? கழுவப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பாருங்க 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கொண்டார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு முதலாவது மகிமையின் மேல் மகிமை, இரண்டாவது பலத்தின் மேல் பலன், மூன்றாவது கிருபையின் மேல் கிருபை. அல்லேலூயா. நோவா இந்த உலகத்துல கர்த்தர் பேழையை உண்டு பண்ண சொல்லினார். எதற்காக? தேவன் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய இருதயத்து நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதா இருக்கு என்று கர்த்தர் கண்டு, எப்படி தேவன் இந்த உலகத்தில் ஆதாம் ஏவாளுக்கு முன்பாக சாத்தான் பாவம் செஞ்ச பொழுது தேவன் இந்த உலகத்தை அழைத்தார். அதற்கு பின்பு மனிதன் கையிலே கர்த்தர் கொடுத்தார். மனிதனும் பாவம் செய்ய தொடங்கி விட்டான். இப்ப பாவம் உச்ச கட்டத்துக்கு வருது. அப்ப கர்த்தர் என்ன செஞ்சார்னா, எப்படி முதல்ல உலகத்தை அழித்தாரோ அதே போல தேவன் இந்த உலகத்தை என்ன செஞ்சார்னா, ஆண்டவர் நோவா காலத்துல அழிக்க பிளான் போட்டு நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரை மட்டும் நீதிமானாக கண்டு ஒரு பேழையை உண்டு பண்ணும்படி சொன்னார். இந்த பேழைக்குள்ள எந்த மனிதன் போகிறானோ, எந்த விலங்குகள் போகிறதோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், மற்றவர்கள் எல்லாம் அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். அதன்படியே பார்த்தீங்கன்னா அவன் பேழையை உண்டு பண்ணினான். கிட்டத்தட்ட 100 வருஷங்களாக அவன் பேழையை உண்டு பண்ணினான். 100 வருஷங்களாக அவன் உலகம் முழுது கிட்டத்தட்ட 400 கோடி மக்கள் தொகைக்கு மேல இருந்தாங்க. எல்லாருக்கும் அவன் நீதியை பிரசங்கித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பிரசங்கம் பண்ணி எவனும் மனம் திரும்புறதாக இல்லை. மழை வருதுன்னா எங்க மழை வருது? அந்த காலத்துல எவனும் மழையை பார்த்தது இல்லை. அதனால பாத்தீங்கன்னா அவங்க அதை ஒரு பொருட்டாவே இல்லை. ஒரு நாள் பாத்தீங்கன்னா பேழைக்குள்ள கர்த்தர் நோவாவின் குடும்பத்தை அனுப்பி அடைத்து விட்டு கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? வானத்தின் மதுவுகளை திறந்தார். இப்ப மேக வெடிப்பு நம்ம கேள்விப்பட பார்த்தீங்களா? இது போல மேக வெடிப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. மேக வெடிப்புனா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஏரி முழுதும், ஒரு டேம் முழுதும் தண்ணி இருக்குது. அந்த டேம் தண்ணி ஒரே நேரத்தில் பொச்சுன்னு மேல விழுந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஹலோ. ஒரே நேரத்தில் பொச்சுன்னு தண்ணி விழுந்தா என்ன ஆகும்? 13 சென்டிமீட்டர் மழை ஒரே நேரத்தில் பொச்சுன்னு விழுந்தா ராஜ்யமலையுமே காணாம போயிடும். அதான் அதனுடைய அர்த்தம்.
புரியுதா உங்களுக்கு? இப்படிதான் பாத்தீங்கன்னா கர்த்தர் மேக வெடிப்பு, பாதாள வெடிப்பு எல்லாத்தையும் கர்த்தர் கொண்டு வந்து பூமி வெடிச்சு எல்லாம் தண்ணி எல்லாம் வந்து உலகம் முழுதும் பாத்தீங்கன்னா தண்ணி பெருக பெருக இந்த பேரை மட்டும் என்ன செஞ்சு தெரியுமா? உயர்ந்து கொண்டே போச்சு. அல்லேலூயா. பேழைக்குள்ள இருந்தவங்க பாதுகாக்கப்பட்டது மட்டுமல்ல, பேழைக்குள் இருந்தவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் உயர்த்தப்பட்டார்கள் உயர்த்தப்பட்டார்கள். சீனாய் மலையிலே உச்சியிலே போய் அந்த மலை நின்றது. அல்லேலூயா. அந்த பேழை போய் நின்றது. இது என்ன காட்டுது அப்படின்னா, தேவ பிள்ளையே நீ ரட்சிக்கப்படுகிறார், ரொம்ப சந்தோஷம். நீ ஞானஸ்நானம் எடுக்கிற, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியில நிரம்பி நிரம்பி கிருபையின் மேல் என்னத்தை பெறணும்? கிருபையை பெறணும். மகிமையின் மேல் என்ன பெறணும்? மகிமையை பெறணும். பலத்தின் மேல் என்ன அடையணும்? பலனோட பக்கத்துல எப்படி சொல்லுங்க? பலத்தின் மேல் பலன் அடையணும், கிருபையின் மேல் கிருபை பெறணும், மகிமையின் மேல் என்ன அடையணும்? சாப்பிட்டா போதும், வெந்தது தின்னு விதி வந்த செத்தா போதும் நினைச்சு கூடாது, வாழ கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் மருவமாக நினைக்கிறீங்க? அவங்கள எந்திரிக்க பார்க்கலாம். நம்ம ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. அம்மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. ஆமென். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். தேங்க்யூ லார்ட். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். தேசங்கள் பெருங்கூட்டமாய் கர்த்தரை தேடி வரும். தேசங்கள் பெருங்கூட்டமாய் கர்த்தரை தேடி வரும். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ஆமென். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வம் வருவார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களில் ஆண்டவரை கேளுங்க பார்க்கலாம். மகிமை அப்பா மகிமை வெளிப்படும் நாட்களிலே மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் எத்தனை பேர் மகிமையினால் நிரப்பப்பட விரும்புகிறீங்க? ஆண்டவர் இந்த வேளையில நம்மளை மகிமையின் மேல் மகி அடையும்படியாக, அவருடைய வருகையில காணப்படும்படியாக கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். தேவ பிள்ளையே, இந்த மகிமையினால் நீ நிரப்பப்பட்டா நீ பாதுகாக்கப்படுவ, உன் தேவைகள் சந்திக்கப்படும். உன்னை கர்த்தர் எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாப்பார். எந்த கொள்ளையும் உன்னை ஆளுகை செய்ய முடியாது. வலது கருத்து உயர்த்தி, ஏசப்பா என்ன மகிமையினால நிரப்புங்க. கேளுங்க பார்க்கலாம். மகிமையினால நிரப்புங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுக்க என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா, ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா என்னை ரட்சிங்கன்னு சொல்லுங்க. ரட்சிக்கப்படாதவங்க என்னை ரட்சிங்க ஆண்டவரே. ஞானஸ்தானம் எடுத்தவங்க அபிஷேகத்தை கேளுங்கப்பா, என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க. அது போல கிருபை மேல் கிருபை தாங்க. கேளுங்க பார்க்கலாம். கிருபை மேல் கிருபை. நான் பலத்தின் மேல் பலன் அடையணும். கேளுங்க பார்க்கலாம். பலத்தின் மேல் பலன் அடையணும். மகிமையின் மேல் மகிமையினால நிரப்பப்படணும். சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கேட்கிறவர்கள் பெற்றுக் கொள்றீங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் இறங்கி வருகிறார், கர்த்தர் இறங்கி வருகிறார், கர்த்தர் இறங்கி
வருகிறார். மகிமையினால் மகிமை அடையும்படியாக அவருடைய சாயலை பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் மத்தியில் இறங்கி வருகிறார். தேங்க்யூ தேங்க்யூ. ரீபா ஷாகா தரா பாஷாகா தரா. நான் போய் சொல்லல, தேவ பிள்ளையை நீ மகிமை பெற்றுக்கொள்ற, நீ மகிமை பெற்றுக்கொள்ற. இந்த மகிமை உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியது, மறுரூபப்படுத்தக்கூடியது, உன்னை உயர்த்தக்கூடியது, உன்னை பாதுகாக்கக்கூடியது. தேவன் விரும்புகிற மறுரூபம் அது தரக்கூடியதான் மகிமையுள்ள மகிமை. ரீபா ஷாகா தரபா கா தரபா. ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் ஊற்றுகிறார், ஆத்மாவிலே கர்த்தர் ஊற்றுகிறார், ஆவியிலே கர்த்தர் ஊற்றுகிறார். ரீபா ஷாகா தரபா ஷாகா தூரபா கா தரபா கா தரபா. ரீபா காலா பௌஷந்தர பூதபாலிக்கு துரிபா கதரபா ஷேகர பூரிபா. கர்த்தர் நிரப்புகிறார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேவ பிள்ளையே, கர்த்தர் இழந்து போன மகிமையை நீங்களும் நானும் பெற்றுக் கொள்வதற்காக சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, விசுவாசத்தை அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு இழந்து போன மகிமையை கர்த்தர் தருகிறார். ஆண்டவருடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா, என்னை உம்முடைய மகிமையினால நிரப்புங்க, உம்முடைய மகிமையினால் என் குடும்பத்தை நிரப்புங்க. கேளுங்க பார்க்கலாம். அந்த மகிமை நிரம்பிடுச்சுன்னா உன் தேவை சந்திக்கப்பட்டோம், உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டோம், உன் வாழ்க்கையில கலக்கங்கள் நீங்கிறோம். தகப்பனே, இந்த இடத்துல யார் யாரெல்லாம் வந்து மகிமையை வேணும்னு கேட்கிறாங்களோ, ஏசப்பா உங்களுடைய மகிமையினால நிரப்புங்க, பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையினால நிரப்புங்க.